ஹலோ, வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம எந்த லீடரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை காந்தி. அதாவது மதுரையினுடைய காந்தியாக, மதுரையில வந்து அகிம்சை கொள்கைகளை முன்னெடுத்து நடத்திய மதுரை காந்தி அவர்கள். அதாவது என்எம்ஆர் சுப்புராமன் அவர்களை தான் வந்து மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த காந்தி காந்தி அப்படிங்கிறதே நமக்கு வந்து நிறைய இருக்கும். மதுரை காந்தி, பச்சை காந்தி, தட்சிண காந்தி, திராவிட காந்தி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து சொல்லலாம். சரிங்களா? இவர் வந்து மதுரையில வந்து பிறக்கிறாரு. ரொம்ப செல்வந்த குடும்பத்துல வந்து பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா ராயலு ஐயர், அம்மா வந்து காவேரி அம்மன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்கத்தாவுல ரவீந்திரநாத் தாகூரோட சாந்தி நிகேதன் அப்படிங்கிற கல்வி நிறுவனத்துல 2 வருஷம் வந்து கல்வி கற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, காந்தியினுடைய அகிம்சை கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட சுப்புராமன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை காங்கிரஸ்ல இணைச்சுக்கிட்டு நிறைய அகிம்சை கொள்கைகளை மக்கள் கிட்ட பரப்புவாரு. அந்த வகையில சுப்புராமன் அவர்கள் தனக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை வந்து சர்வோதய சங்க தலைவர் ஆச்சாரிய வினோபாபாவே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி தானமாக வந்து அழிச்சிருவாரு, அதாவது கொடுத்துருவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வோதய தொண்டர். அது என்ன சர்வோதயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அதே போல இருக்கக்கூடிய வளங்களை சமமாக பங்கிட்டு மக்கள் அனைவருக்குமே கொடுக்கணும், மக்கள் அனைவருக்குமே சமமான விகிதத்துல எல்லாமே வந்து இருக்கணும், பொருளாதாரத்திலயும் சரி சமூகத்திலயும் சரி சம மதிப்பை கொடுக்கணும். அதே போல இத வந்து இந்த சர்வோதய இயக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோளை என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நில பகிர்வு தான். அதாவது அதிகமாக ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டும் அதிக நிலங்கள் வந்து குவிவுதலை வந்து வந்து தடுக்கும். சொல்லப்போனா இது வந்து ஒரு பொருளாதார புரட்சி மாதிரி. அதாவது அதிகமான நிலங்கள் வந்து யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிலம் வாங்கி நிலம் அற்றவர்களுக்கு தானமாக வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கதர் இயக்கத்திலயும் சரி காந்தியினுடைய அகிம்சை கொள்கைகளை பின்பற்றுறதும் சரி மதுரை மாவட்டத்துல ஒரு முன்னோடியாக வந்து இவர் வந்து இருந்திருப்பாரு. அதே போல 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இவர் வந்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1934 வந்து காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்தியா முழுக்க தீண்டாமை பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வார். அதற்கு ஆதரவாக காந்தியுடன் வந்து இணைந்து சுப்புராமன் அவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீண்டாமைக்கு எதிராக இந்தியா முழுவதும் வந்து அவரும் காந்தியோட சேர்ந்து பிரச்சாரத்துல வந்து ஈடுபடுவாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1935 இருந்து 42 வரைக்கும் மதுரை நகராட்சியினுடைய தலைவரா வந்து இருந்திருப்பாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாநகராட்சிக்கு வந்து சுப்புராமன் அவர்களுடைய பெயர் தான் வந்து சூட்டியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1937 இருந்து 46 வரைக்கும் சென்னை மாநில சட்டப்பேரவை உறுப்பினராக வந்து அவர் வந்து இருந்திருப்பாரு. மதுரையில எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து 1937 இருந்து 46 வரைக்கும் சென்னை மாநில சட்டப்பேரவையினுடைய உறுப்பினரா வந்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வந்து கலந்துகிட்டு சிறையிலயும் வந்து அடைச்சிருப்பாங்க. இவர் வந்து சிறைவாசமும் வந்து பட்டிருப்பாரு. அதாவது ரொம்ப செல்வந்தர் குடும்பத்துல ஒரு நாட்டாம ஒரு பண்ணைக்கார ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்த இவர் வந்து ரொம்ப எளிமையாக வந்து மாறி கதர் ஆடைகள்லாம் அணிந்து நிறைய தீண்டாமை ஒழிப்புகளுக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்களையும் ஊர்வலங்கள்லயும் வந்து கலந்துக்கிட்டு நிறைய சமூக முற்போக்கு கருத்துக்களை மக்கள் கிட்ட பரப்புனாரு, குறிப்பா மதுரை மாவட்ட மக்கள் கிட்ட. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1962 இருந்து 67 வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரா இவர் வந்து இருந்திருக்காரு. ஒன்றிய அரசாங்கத்துல வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்து இருந்திருக்காரு. 2005 வந்து இவருக்கு வந்து மத்திய அரசு வந்து தபால் தலையை வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அதே போல மதுரை மாநகராட்சிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மதுரை மாநகராட்சி வந்து சுப்புராயன் மதுரை மாநகராட்சி, அதாவது சுப்புராமன் மதுரை மாநகராட்சி அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தெற்கு சாலை வில்லாபுரம் ரோடு, அதாவது மேம்பாலம், அந்த பிளைஓவருக்கு வந்து இவரோட பெயர் தான் தெற்கு சாலை வில்லாபுரம். அதாவது மதுரையில இருக்கக்கூடிய ஒரு பிளைஓவருக்கு வந்து இவரோட பெயர் தான் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே போல மதுரை காந்தி அப்படின்னா நம்ம என்எம்ஆர் சுப்புராமன் அப்படின்னு வந்து பாத்துட்டோம். அதே போல பச்சை காந்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா. இவருதான் பாத்தீங்க அப்படின்னா பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழகத்திலயும் சரி இந்தியா முழுக்கவும் சரி வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பொருளாதாரத்தினுடைய முன்னோடியாக வந்து இருந்திருப்பாரு ஜே.சி. குமரப்பா. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தட்சிண காந்தி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. தட்சிண காந்தி
யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் இல்ல, நம்மளுடைய ராஜாஜி அவர்களை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சிண காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா திராவிட காந்தி, திராவிட காந்தின்னு யாரு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா அவர்களை தான் வந்து திராவிட காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல கருப்பு காந்தி அப்படின்னு வந்து காமராஜரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நமக்கு காந்தி காந்தி அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய வந்து இது வந்து மேட்ச்ல எல்லாம் கூட கேட்பாங்க. அதே போல சரியான இணை, தவறான இணை, அந்த மாதிரி பொறுத்துக, எத்தனை இணைகள் சரி, எத்தனை இணைகள் தவறு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த காந்திங்கிற இதுல வந்து பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப இது வந்து அன்வான்டா, இது வந்து தேவையில்லாத டாபிக் தானே அப்படின்னு நீங்க யாரும் வந்து இக்னோர் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்காகவாவது இது வந்து யூஸ் ஆகும். அதே போல நம்ம வந்து ஒரு குரூப் 4 லெவல்லயோ அப்படியே வந்து வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லயோ அந்த நம்ம வந்து நிக்க போறது கிடையாது. நம்ம வந்து 2 மெயின்ஸ் எழுதுவோம், 1 மெயின்ஸ் எழுதுவோம். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு தெரியாத கேள்விகளை வந்து அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மதுரை வைத்தியநாத ஐயர் அவர்களை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இவரை பத்தி நம்ம படிச்சிருப்போமா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. ஆனா இவரை பத்தி நிறைய படிச்சுங்க, இவரோட புத்தகங்கள்லாம் வாங்கி, அதாவது இவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நீங்க படிச்சீங்க வாசிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய, அதாவது பெரிய பெரிய விஷயத்துக்குலாம் இவர் தான் வந்து ஒரு தொடக்க புள்ளியா ஆரம்ப புள்ளியா இருந்திருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல விஷ்ணம்பேட்டை அப்படிங்கிற பகுதியில வந்து பிறந்திருக்காரு. அதே போல எப்ப பிறந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 1890 வருஷம் மே 15 வந்து பிறந்திருக்காரு. சரிங்களா? அவருடைய அப்பா பேர் வந்து, தந்தை பேர் வந்து அருணாச்சல ஐயர், அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறது தான். இவர் வந்து எப்படி வந்து விடுதலை போராட்டத்துல உள்ள வராரு, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு மாநாடு ஒண்ணு நடக்கும். அதுல பிபின் சந்திரபால் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து எழுச்சியூட்டும் விதமாக பல உரைகளை மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் அகதிகளுக்காகவும் நிறைய வந்து அவர் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி விடுதலை போராட்டத்துக்குள்ள வந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தியநாத ஐயர் வந்து உள்ள வந்திருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா 1921 செப்டம்பர் 22 காந்தி வந்து 2வது முறையா தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப அவரு காந்தி வர்றப்போ தமிழக மக்களுக்காகவும் சமூகத்தை நிலவிய நிறைய பாகுபாடுகளுக்காகவும் காந்திக்கு எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற வகையில அரையாடை அணிந்து அவர் முன்னாடி அவருடைய ஊர்வலம் வரப்போ, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போ அரையாடை அணிந்து வந்து ஒரு புரட்சியவே வந்து அவர் வந்து தமிழகத்துல ஏற்படுத்துவாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 அறிவிக்கும் பொழுது தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலையே விட்டுட்டு முழு நேர சுதந்திர போராட்ட தியாகியாக வந்து இந்தியாவிற்காக வந்து உழைக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வைத்தியநாத ஐயரை கூப்பிட்டு அவருக்கான அறிவுரைகளையும் வழங்குவார். அதாவது நீங்க வழக்கறிஞர் தொழில இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் அதிகமான நிறைய கேசஸ் இருக்கும், நிறைய வந்து இன்னும் விடுதலை போராட்டத்துக்கான நிறைய பங்களிப்பை நீங்க செய்யலாம். அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க டைரக்டாவே போய் அரசாங்கத்துக்கு வந்து நீங்க வந்து சொல்லலாம். அதே போல நிறைய மனுக்களை எல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு வந்து சித்ரஞ்சன் தாஸ் வந்து அவங்க வந்து, அதாவது CR தாஸ் வந்து சொல்லுவாரு. சரிங்களா? உடனே அவரோட அட்வைஸ் கேட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு திரும்பவும் வந்து வழக்கறிஞர் அந்த தொழிலை வந்து திரும்பவும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள், அதை சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்டையை வந்து கைராட்டையை வந்து அறிமுகப்படுத்துவாரு. கைராட்டை அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் கூட பாத்துருப்போம். காந்தி வந்து ஒரு அந்த தறிக்கு வைக்கிற அந்த ராட்டையை சுத்துற மாதிரி அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அதுதான் வந்து ராட்டை. சரிங்களா? அந்த ராட்டையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கதர் துணிகளை எல்லாமே வந்து விற்பனை செய்யணும். அதாவது ஒரு சுதேசி இயக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில அந்நிய ஆடைகள் வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராட்டையில வந்து கதர் துணிகளை வந்து பயன்படுத்தணும், மக்கள் எல்லாமே கதர் ஆடைகளை தான் உடுத்தணும், அந்நிய துணிகளை உடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராட்டையை வந்து அறிமுகப்படுத்துவாரு. சரிங்களா?
அதே போல பாத்தீங்கன்னா கிராமம் தோறும் கதர் பிரச்சாரம் மற்றும் கதர் உற்பத்தி, அதாவது கிராமம் தோறும் போய் நீங்க வந்து வேற எந்த சாய உடைகளையுமே வந்து உடுத்தக்கூடாது, ஆங்கில அரசு உற்பத்தி பண்ற உடைகளை உடுத்தக்கூடாது, நம்ம வந்து நம்ம சுதேசியா நாமளே தயாரித்த நம்மளுடைய தொழிலாளர்கள் தயாரித்த அந்த உடைகளையும் கதர் உடைகளையும் தான் வந்து நீங்க வந்து உடுத்தணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட காலத்துல கதர் அப்படிங்கறது ஒரு எதிர்ப்பின் அடையாளமாகவே வந்து பார்க்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1924 ஆண்டு வாக்குல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை தான் இந்தியாவிலேயே கதர் உற்பத்தியில முன்னணியான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த அளவுக்கு மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், குறிப்பா விருதுநகர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராஜபாளையம் அந்த இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கதர் பிரச்சாரம் வந்து பெரிய அளவுல வந்து நடைபெற்றிருக்கும். அந்த சுதேசி இயக்க காலகட்டத்துல கதர் பிரச்சாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுலயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய வந்து பரப்பியிருப்பாங்க. ராஜபாளையத்தை கூட சுயராஜ பாளையம் அப்படின்னு வந்து அழைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சுதேசி இயக்கத்துல வந்து கலந்துருப்பாங்க. சரிங்களா? அதே போல டாக்டர் வரதராஜுலு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தியநாத ஐயருக்கு வந்து, அதாவது அவர் வந்து மதுரையில எல்லாம் வந்து கதர் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுனால ஒரு ராட்டையை வந்து பரிசா வந்து வைத்தியநாத ஐயருக்கு வரதராஜுலு அவர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராஜாஜி கூட என்ன பண்ணிருப்பாரு, அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து நடத்துறதுக்கு முன்னாடி எங்க இருந்து நடத்தலாம், எத்தனை தொண்டர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனை கூட வைத்தியநாத ஐயர் கிட்டதான் வந்து கேட்டுதான் அதுக்கப்புறமா ராஜாஜி முடிவெடுத்து அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை வந்து நடத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தனிநபர் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்திருப்போம் தமிழ்நாட்டுல யார் வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னா TSS ராஜன் அவர்கள் தான். அதே போல மதுரையிலையும் தனிநபர் சத்தியாகிரகம் ஒண்ணு வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப வைத்தியநாத ஐயருடைய மனைவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிலாண்டம் அம்மாள் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து நடத்திருப்பாங்க. அப்படி நடத்துறப்போ அவரை வந்து அகிலாண்டம் அம்மாள் அவர்கள் வந்து எங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் சிறையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே போல இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இவர் வந்து நிறைய வந்து, அதாவது மதுரையில இந்துக்களும் முஸ்லிம்களும் இன்றளவும் வந்து ஒற்றுமையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலத்துல இந்து மற்றும் முஸ்லிம், அதே போல ராஜாஜி, வைத்தியநாத ஐயர், காந்தி இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்து மற்றும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்காக பல வந்து ஸ்பீச் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அவங்கள ஒருங்கிணைத்து வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து ஈடுபடவும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆலய பிரவேசம், அதாவது அந்த காலத்துல, அதாவது விடுதலை காலத்துல சமூக பாகுபாடுகள் வந்து விடுதலை போராட்டத்தை விட அதிகமா வந்து இருந்துச்சு. சமூக சாதிய ஏற்றத்தாழ்வு, பொருளாதார பாகுபாடுலாம். வைத்தியநாத ஐயர் வந்து ஒரு ஐயர், அதாவது ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். ஆனா இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் ஃபர்ஸ்டே வந்து முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது கிணறு, பொது வழித்தடம், கோவில்களுக்குள்ள எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அனுமதிக்கப்படாம வந்து இருந்தாங்க. அவர்களுக்கு ஆதரவாக வைத்தியநாத ஐயர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வந்து ஒரு ஆலய பிரவேச போராட்டத்தை வந்து நடத்திருப்பாரு. சரிங்களா? அத போராட்டத்தை நடத்தி அந்த ஆலயத்துக்குள்ளேயே எல்லா மக்களையும் வந்து வர வைக்கிற அளவுக்கு அதை வந்து அதுல வந்து அவர் வெற்றியுமே கண்டிருப்பாரு. இந்த மாதிரியாக வந்து நம்ம வந்து வைத்தியநாத ஐயர் வந்து சமூக புரட்சியை வந்து ஏற்படுத்தியவர். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து வைத்தியநாத ஐயர் பத்தி நமக்கு அதிக அளவுல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது இல்ல. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம என்னென்ன போராட்ட தலைவர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க அவங்கள பத்தி நம்ம எல்லாமே வந்து முழுமையா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து பாத்துக்கணும். வந்து இது வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் ஒரு ஆப்ஷன் டெலிட் பண்றதுக்கான மெத்தடாவது இது வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்துல அகிலாண்டம் அம்மாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாத மாதிரி இருந்திருக்கும். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாபிக்ல பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக் வந்து நம்மளுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்டம் அம்மாள் இவங்க அட்லீஸ்ட் வந்து இவங்களை நம்ம வந்து ஒரு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம வந்து மதுரையில வந்து அகிலாண்டம் அம்மாள் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொண்டாங்க, இல்ல கொல்லல, அப்படி இதுக்கு பதிலா வேற பேர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டெலீட் பண்றதுக்காகவாவது இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பேரே வந்து புதுசா இருந்துச்சு. அதனால நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா?
நெக்ஸ்ட் வேற ஒரு லீடரோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.